ஓ! இந்த பெர்சன் செம்ம ரொமான்டிக் மூட்ல இருக்காங்க. இது வந்து இந்த நொடி நினைவுகள். உங்க கூட எங்கேயாவது போகணும். ரொம்ப வேகமா இருக்கிற இடத்த விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் போற இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அ இயற்கை கலந்திருக்கணும். அதாவது கனவுல வர இடம் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி எங்காவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அவங்க மனசில ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வச்சுட்ருக்காங்க. உங்கள கூட்டிட்டு போகணும்னு. அங்க போய் ரொம்ப ஸ்லோவா நாள் நகரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சப்போஸ் உங்களோட ஒரு 2 நாள் வெளியில போகணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 நாள் நகரவே கூடாது. ரொம்ப ஸ்லோவா போகணும். அங்க போய் உங்களோட வந்து ஒரு ஒரு நொடியும் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா வந்து வாழ்க்கையவே வந்து ஒரு புது பயணம் மாதிரி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட போற வாழ்க்கைய நொடி நொடியா அனுபவிச்சு வாழணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா புதுசா உங்களுக்கு ஒரு புது கனவு வந்திருக்கு. இல்லைன்னா ஒரு புது புரிதல் வந்திருக்கு இந்த கனெக்ஷன பத்தி. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு உங்கள நினைக்கும்போது. அவங்க வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப அழகா மாறிடுது. நீங்க உள்ள இருப்பீங்க அப்படின்னு நினைக்கும்போது, இட்ஸ் லைக் வானவில்லோட வி அ ரெயின்போ கலர்ஸ் தான் நான் இங்க பார்க்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சனுக்கு ஒரு புது கனவு, ஒரு புது விஷன். மேபி ரொம்ப ரீசென்ட்டா வந்திருக்கலாம். நடந்த விஷயங்கள்னால வந்திருக்கலாம். இல்லனா பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த புரிய வச்சிருக்கலாம். ஆனா இது ரொம்ப ரீசென்ட்டா தான் நடந்திருக்கு. ஒரு ஃபியூ டேஸ் பேக் தான் இந்த இந்த புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கு. இல்லனா ஒரு ஞானம்னு கூட சொல்லிக்கலாம் இந்த காதல பத்தி. ஸோ ஃபைட்டிங். இந்த காதலுக்காக அவங்க சண்டை போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப கால்குலேட்டட் மூவ் தான் பண்ண போறாங்க. இட்ஸ் லைக் எடுத்தேன், கவுத்தேன் அப்படின்னு எல்லாத்துட்டயும் போய் வம்பு சண்டைக்கு நிக்கிறது. இல்ல நான் பெரிய ஆள் நீ நோ. ரொம்ப சட்டிலா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஸ்டபர்னா அவன் மாதிரி ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான அடியா இருக்கணும். ஏன்னா, உங்கள இழக்கறதுக்கு அவங்க தயாரா இல்ல. அதுல வந்து அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா, ரீபர்த். இந்த ரீபர்த் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இங்க பாருங்க ஒரு சிங்கத்துலேருந்து அவங்க அப்படியே வந்து தனியா பிரிஞ்சு வராங்க. ஸோ பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு இட்ஸ் லைக் மகுடி வாசிக்கிற மாதிரி தான் பிரபஞ்சம் வந்து இது கிருஷ்ணரோட எனர்ஜி தான் நான் இங்க பார்க்குறேன். ஸோ எது சரியோ, எது தர்மமோ அத தான் பண்ண போறாங்க. அதே சமயம் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கேமல் இருக்கு. அதாவது ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகம் நான் பார்க்குறேன். ஒரு சிங்கம் இருக்கு. ஸோ இந்த பெர்சன் வந்து கண்டிப்பா வந்து பின்வாங்க போறதில்ல. பெர்சிவரன்ஸ் ஒட்டகம்னாவே வந்து பாலைவனத்தில வாழக்கூடிய எவ்வளோ வறண்டு போன சூழ்நிலையா இருந்தாலும், அது தண்ணிய தேக்கி வச்சு அத அந்த நாட்கள கடந்துரும். அந்த மாரி தான் இந்த பெர்சனும். ரொம்ப ரொம்ப டஃப் சிச்சுவேஷன் தான் அவங்க வந்து கோ த்ரூ பண்றாங்க இப்போ. ஆனா உங்ககிட்ட கிடைக்கிற அந்த தோழமை, அந்த அன்பு, அந்த காதல், அம் இது என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு சாயறதுக்கான ஒரு தோள், உங்கள ஒரு தோழியாவும் தான் பார்க்குறாங்க. ஒரு அழகான ஒரு சப்போர்ட் சிஸ்டமா பார்க்குறாங்க. அவங்க வளர்றதுக்கு உங்களோட துணை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப அழகான துணை. இங்க பாருங்க 2 கலர்ஃபுல்லான ட்ரீ. இது வேற கலர், அது வேற கலர். பட் 2ம் வந்து ஒண்ணு ஒண்ணு சப்போர்ட் பண்ணி, அது இருக்க சூழ்நிலையே வந்து ஒரு ஏகாந்தமான ஒரு சூழ்நிலையா மாத்திருச்சு. அப்படின்னா இந்த பெர்சன் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர், நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். பட் 2 பேரும் சேரும்போது இட்ஸ் லைக் ஃபயர் ஒர்க். வானவில். இது 2 கலர் தான் இருக்கு. ஆனா இங்க பாருங்க எல்லா கலர்ஸும் இங்க வந்துருச்சு. இது எதனால? இந்த 2 எனர்ஜி சேர்றனால. இந்த பெர்சன் உங்க மேல அலாதி காதல் வச்சுட்ருக்காங்க. அதே சமயம் வந்து இந்த நொடி அவங்க நினைச்சிட்ருக்காங்க. உங்களால இட்ஸ் லைக் ட்ரிப்னா ட்ரிப்பே போகணும்னு அவசியம் இல்ல. எங்கேயாவது போகணும், உங்களோட வந்து ரொம்ப வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாவ்! உங்கள மிஸ் பண்றாங்க. மண்டை சூடா இருக்கு. அது வேணா ரொம்ப தெளிவா இருக்கு. இட்ஸ் லைக் ஐ விஷ் யூ ஆர் ஹியர். இங்க பாருங்க. உங்க மண்டை வந்து சிவந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கோவமா இருக்காங்க. ஏன்னா நீங்க அவங்க பக்கத்துல இல்லையாம். ஸோ இந்த கோவத்துல என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அதனால தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ். ஈவன் இஃப் தேர் வாஸ் நாட் கிராவிட்டி ஆன் எர்த் ஐ வுட் ஸ்டில் ஃபால் ஃபார் யூ. இந்த உலகத்திலே புவியீர்ப்பு விசையே இல்லைன்னா கூட நீங்கன்னா விழுந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் அந்த பர்சன் வந்து ஃபுல்லாக விழுந்துட்டாங்க உங்களுக்கு. அதை தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு கனவு கோட்டை கட்டி வச்சுட்ருக்காங்க உங்களுக்காக. இப்படி தான் இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடம் வந்து மனசில் வச்சுருக்காங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமோ இல்லை வந்து 2 பேரும் தனியாக போகக்கூடிய சந்தர்ப்பம் வரும்போது உங்களை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஐ அடோர் யூ. மேபி இப்போத்துக்கு இந்த பர்சன் கிட்ட இருந்து நோ கான்டாக்ட். ஏன்னா டோர் க்ளோஸ்டாக இருக்குது. இந்த டோர் வழியாக தான் அவங்க உங்ககிட்ட வர போகிறாங்க. ஆனால் ஸ்டில் பிரபஞ்சம் வந்து இந்த டோரை வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலாம் உங்களுக்கு. மேபி அதான் சொல்கிறேன், எனர்ஜெட்டிக்கலாக அவங்களுக்கு நிறைய கைடன்ஸ் இருக்கலாம். இந்த ஸ்டோருங்கிற மேபி உங்களை ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஸ்டோர், மேபி ஏதாவது ஸ்டோரில் நீங்கள் அவங்கள மீட் பண்ணீங்க. எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க உங்களை. அது மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் இன்னும் வரல. இது என்ன டிவைன் டைமிங் இல்லை. அதுதான் அவங்க வந்து ரொம்ப வருத்தத்தோட மண்டை சூடோட யோசிக்கிறாங்க. இன்னுமா வரல அப்படின்னு. மேபி சண்டை போட்டுட்ருக்காங்க யூனிவர்ஸ் கூட. எப்போ தான் நீங்கள் டோரை திறப்பீங்க? ஐ லைக் யுவர் ஃபேஸ். இது உங்களுக்கு அவங்க ஃபேஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃபேஸை பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்.
டோ நாட் டு நாட் ஃபர்கெட் தட் ஐ லவ் யூ. அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க, எப்பயும் அதை மறந்துட வேண்டாம்னு சொல்கிறாங்க. தே லவ் யூ ஸோ மச். பாருங்கள், திரும்பவும் அவங்க உலகம் டோனட் திரும்ப ரவுண்டாக இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்துலையும் இப்போ நீங்கள் தான் தெரியுறீங்க. ஓ, இது அவங்களுக்கு பிடிக்குமா, இல்லை அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம். மேபி நீங்கள் அவங்க முகத்தை பார்க்குற விதம், இல்லை உங்கள் முகம்னா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம், ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ஃபேஸ் ரிலேட்டடாக. உங்கள் ஃபேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், இல்லைனா அவங்க ஃபேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அவங்க பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சம்திங் கொஞ்சம் ஜெலஸ் பொசசிவ் பர்சன். யூ ஆர் மை சன்ஷைன். அதாவது ஃபுல்லாக விழுந்துட்டேன்னு இருந்தால் ஒத்துக்கிட்டாங்களே, இனிமேல் என்ன போய் பெருசாக அதில் டீட்டெயில் வேண்டி கிடக்கு நமக்கு. சரி பார்ப்போம், என்ன சாங், என்ன எனர்ஜி. வா, இது பிளாக்கேஜ். மேபி இது உங்களோட எக்ஸ் எனர்ஜியாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு புது ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எக்ஸோட மண்டை சூடாக இருக்குது இப்போது. இந்த சாங் என்ன தெரிஞ்சிருச்சு. யாரோடும் காணாத தூய்மையை உன்னில் நான் காண்கிறேன், முன்னின்றும் இல்லாத ஆசைகள் உன்னாலே நான் கொள்கிறேன், விடியிலே இதயத்தின் நிழலாய் நீள்கின்றாய். இதுக்கு மேலே என்ன லைன் எனக்கு தெரியல, பட் இது என்ன சாங், என்ன மூவின்னு எனக்கு தெரியாது. சர்ச் பண்ணி பாருங்கள். யாரோடும் காணாத தூய்மையை உன்னில் நான் காண்கிறேன். ஸோ ரொம்ப பியூர் சோல்னு நினைக்கிறாங்க. அதனால தான் உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது, இல்லைனா அவங்களோட இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இல்லை அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. உங்களோட எனர்ஜி இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவலைப்படுறாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, கிறுக்கு பிடிக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம், சொல்லிக்கலாம். உங்கள் முகம் பார்த்துட்டா அவங்க டே அன்றைக்கி வந்து தீபாவளி தான். உங்கள் முகம் பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் எல்லாத்தையும் கடிச்சு கொதறிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் அதனால தான் மேபி இந்த சிங்கம் வந்துச்சோன்னு தெரில. நீங்கள் அவங்க கண்ணில் பட்டுட்டீங்க, இல்லைனா நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கீங்க, இட்ஸ் லைக் பேசிட்டீங்க அப்படின்னா அவங்க டே வந்து இட்ஸ் லைக் பீஸ்ஃபுல். நீங்கள் இல்லை, உங்களை பார்க்கல, உங்கள்கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா தே ஆர் லைக் டெரர். எல்லாத்தையும் கூட இருக்கவங்களாம் பிடிச்சி பிராண்டிட்டு இருக்காங்க. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸோ உங்களை லிட்டரலாக ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்கள் முகம் பார்க்குறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா. த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான, ஸ்டேபிளான, டெடிக்கேட்டட் பர்சன். இந்த பர்சன் இந்த கனெக்ஷனை வந்து விட்டு தர மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இட்ஸ் லைக் ஒரு பொசிஷனை வந்து இந்த கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அடைஞ்சாச்சு. கிளாரிட்டி, பொசிஷன், ஒரு அத்தாரிட்டி இருக்கவங்களுக்கு இந்த கனெக்ஷன் அப்படிங்க வரும்போது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. அதே சமயம் ஏதாவது போராட்டம் வருது, இட்ஸ் லைக் உங்களுக்கு ஏதாவது காதலில் ஒரு தடை வருது அப்படின்னா அதுக்காக இந்த காதலை விட்டு கொடுக்குற மாட்டாங்க, இந்த கோழைத்தனத்தை தழுவவே மாட்டாங்க. ஹெர்ஃபண்ட் நீ பாருங்கள், நீங்கள் ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சுருக்காங்க உங்களை. அதனால தான் நான் சொல்கிறேனே, அவங்க இந்த பாடல் வரிகள் சொன்னது ரொம்ப ரொம்ப உண்மை. யாரோடும் காணாத தூய்மையை உன்னில் நான் காண்கிறேன். ஹெரோஃபண்ட் அப்படி தான், ரொம்ப ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ். ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வந்து பயங்கர ரேங்கிங்கில் இருக்கீங்க. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் உங்களுக்கு பெரிய பெரிய பொசிஷன் இருக்குது. மேபி அது இந்த பர்சனுக்கு இப்போ ரீசெண்டாக தெரிய வந்திருக்கலாம், இல்லை பிரபஞ்சம் அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கலாம். அவங்க யாரோட டீல் பண்ணுறாங்க பாரு, இதுதான் அவங்களோட உண்மையான பேக்ரவுண்டு. நீ வந்து இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு இருக்கிறத வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணாத. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் அவங்க வந்து இட்ஸ் லைக் அ வெரி பியூட்டிஃபுல் சோல் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை புரிய வச்சுருக்கலாம். 7 ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் இப்போ தான் வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் க்ரோ ஆகிட்ருக்கீங்க. இட்ஸ் லைக் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க. இந்த பர்சனுக்கு ரீசெண்டாக நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, நிறையா கைடன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்க வெயிட் பண்ணுறாங்க இந்த டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு, வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். மேபி 2 பேருமே இப்போ ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கீங்க கரியரில், அதை பற்றி அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால தான் அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பொறுமையாக. இட்ஸ் லைக் ஓகே ஓகே, கொஞ்ச நாள் பொறுமையாரு, இவ்வளோ தூரம் சூடாகணும்னு அவசியம் இல்லை, நம்மால் எங்கேயும் போகாது, ஏதோ அவங்களுக்கு அவங்களே சொல்லி ஏற்றிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பேஜ் ஆஃப் பென்டிக்கிள். இந்த பர்சன் வந்து உங்களை நேசிக்கிற விதம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, எஸ்பெஷலி ஃபெமினன் எனர்ஜியாக. அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக ஒரு விஷயத்தை வச்சுட்ருக்காங்க கைகளில் பாதுகாப்பாக. இது வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கணும் ஒரு விஷயம், அதை கொண்டு வந்து அழகாக அவங்க கையில் கொடுப்பாங்க. யோசிக்கவே மாட்டாங்க உங்ககிட்ட அதை கொடுக்குறதுக்கு. சரி என்ன பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஆகும், நான் வந்து நம்புறேனே இவ்வளோ தூரம் அப்படின்னு. அவங்களுக்கு அந்த சந்தேகமே இப்போ கிடையாது, அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் பார்த்திங்கன்னா டேக்கிங் ஆக்ஷன். அதே மாதிரி எதை பற்றியும் பெருசாக குழப்பிக்காத அளவுக்கு ஒரு லைட் ஹார்ட்டட் எனர்ஜி. நீங்கன்னா அவங்க அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப லைட் ஹார்ட்டட். உங்களுக்கு எதை பற்றியும் அவசியம் இல்லை. மேபி அவங்களுக்கு ஏதோ கிளாரிட்டி கிடச்சிருக்கலாம். ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த கனெக்ஷனுக்காக, இந்த காதலுக்காக சண்டை போடுறத அவங்க நிறுத்த போகிறதே இல்லை. 7 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. நிறைய தடைகள் இருக்கீங்க, என்ன எட்டி பார்க்குது சன் கார்ட். ஸோ நீங்கள்
அப்படின்னா அந்த பர்சனுக்கு சந்தோஷம் தான். அதான் சொல்கிறாங்களே, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அவங்க எதை வேணாலும் செய்வாங்க. இட்ஸ் லைக் அவங்க அதுக்காக காத்துட்ருக்காங்க. எப்படா இதெல்லாம் ஓயும், எப்போ நான் வந்து நிம்மதியாக போய் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், எனக்கு அந்த வேல்யூபிள் டைம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட இருக்கும்போது அவங்களுக்கு ஒரே பட்டாம்பூச்சி தான், ஒரே சந்தோஷம், பட்டாசு சத்தம் தான், வான வேடிக்கை தான். நீங்கள் இல்லை அப்படின்னா அவங்க டெரர் தான். ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்கள் மேலே காதல் வச்சுட்ருக்காங்க. காதல், நேசம், அன்பு எல்லாமே இருக்குது. உங்களை ஒரு துணை மாதிரி தான் பார்க்குறாங்க. ஒரு டேகுக்குள்ளே உங்களை வந்து கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. இட்ஸ் லைக் ஃப்ரெண்டுனா அழகான ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் தான் அவங்களோட ட்ரீம் கேர்ள். அதே மாதிரி ஒரு அரவணைப்பும் பார்க்குறாங்க, ஒரு தாய்மையோட பாதுகாப்பு பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல். நீங்கன்னா அவங்களுக்கு இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கனால உங்ககிட்ட ஏதாவது ஸ்பெசிஃபிக் மெசேஜ் கேட்போமா? லைக் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களா பார்க்கலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ் ஏதாவது சொல்கிறாங்களா உங்களுக்கு? லைக் சேனல்டு மெசேஜ். கண்டிப்பாக நம்ம பார்த்த மாதிரி பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வார்னிங் மட்டும் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் போங்க, உங்களை யாராவது ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாஸ்ட் எனர்ஜி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து ஒரு ஃபேக் பர்சன். ஸோ நம்பிடாதீங்க. அவங்க வந்து இந்த கனெக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஒரு வார்னிங்னு கூட வச்சுக்கலாம். அது ஃபெமினனாக இருக்கலாம், மாஸ்குலினாக இருக்கலாம். உங்களோட உங்கள் 2 பேர்த்தோட யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிக் நோ. இப்போ நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கீங்கன்னு நம்பி தான் உங்கள் மெசேஜை கேட்க போகிறேன் உங்கள் பர்சன் கிட்டேருந்து. இந்த நொடி இந்த பர்சன் வந்து நீங்கள் அவங்க அருகாமையில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக், ரொம்ப சீக்ரெட் பர்சன். ஓ, இந்த பாஸ்ட் பர்சன் உங்களை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் தெம். இங்கே பாருங்கள், மூஞ்சி வந்து நான் வந்து உன்னோட கமிட்மெண்ட்டை நம்பலை, உன்னோட கேரக்டர் டவுட் பண்ண. இந்த பர்சன் ஏதோ ஒரு ட்ராமா போட ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் ப்ரிட்டன் பண்ண போகிறாங்க ரொம்ப நல்லவன் மாதிரி. அப்படியே திருப்பி அனுப்பிச்சி விட்ருங்க. இட்ஸ் லைக் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்கணுன்னு நீங்கள் அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்க? இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். இங்கே பாருங்கள், உங்கள் பர்சன் இந்த டிவைன் கவுண்டர் பார்ட் யாரோ அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அனதர் சேலஞ்ச் வி கேன் கெட் த்ரூ. அவங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அவங்க கண்டிப்பாக உங்கள் காதலுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு சேலஞ்ச் இருக்குது. அதை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். மேபி இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க சைடு அந்த சேலஞ்ச் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு கம்ப்ளீட்டான நம்பிக்கை இருக்குது. அவங்களால இந்த சேலஞ்சை கோ த்ரூ பண்ணி உங்ககிட்ட வந்து இந்த ஆஃபரை கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு திடகாத்திரமாக இருக்குது. ஏன்னா நீங்கன்னா அவங்க அவ்வளோதான். இட்ஸ் லைக் ஐஸ்கிரீம் பார்த்த குழந்தை தான், முடிஞ்சு போச்சு கதை. நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்கன்னா ட்ரூ பார்ட்னர்ஸ் அண்ட் சோல்மேட்ஸ், தட்ஸ் ஆல் ஐ எம் வில்லிங் டு செட்டில் ஃபார். நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. என் டிவைன் கவுண்டர் பார்ட் இல்லாமல் யாரோடையும் நான் செட்டில் ஆக தயாராக இல்லை. ஸோ இந்த பாஸ்ட் எனர்ஜி உங்கள் எனர்ஜியோட இன்க்ளூட் ஆகுது. அதாவது உள்நுழைய ட்ரை பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிவிட. எதுக்கு? உங்களை வந்து இந்த கனெக்ஷன்லேருந்து பின்னாடி இழுக்கிறதுக்கு. அந்த பர்சனுக்கு உங்ககிட்ட ஏதோ ஒன்று வேணும், காசு பணம் சம்திங். இப்போ வந்து ரிக்ரெட் பண்ணுறாங்க. உங்களோட டோர்ஸ் க்ளோஸ்ட். நீங்கள் அவங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டீங்க டோரை, இதெல்லாம் முடியாத வேலைக்கு அது கிளம்பு அப்படின்னு. ஸோ அவங்க வந்து இப்போது வேறு வழியில் வர ட்ரை பண்ணுறாங்க. மேபி உங்கள் பர்சனை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கோவமாக கூட இருக்கலாம். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டுக்கு இந்த பாஸ்ட் பர்சன் அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது ட்ராமா போட ட்ரை பண்ணலாம். இட்ஸ் லைக் உங்கள் பர்சனுக்கு அதிலலாம் எந்த குழப்பமும் இல்லை. மேபி அவங்க இந்த ரீடிங் மூலம் உங்களுக்கு சொல்ல வராங்க. மேபி உங்கள் வந்து அவங்கள அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். உங்கள் ஆள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எனக்கு தெரியும் உன்னோட வேல்யூ என்ன அப்படின்னு. அந்த நாய் எதுக்கு சுற்றி சுற்றி வருதுன்னு எனக்கு தெரியும். யூஆர் சச் அ பியூட்டிஃபுல் சோல். எனக்கு தெரியும் உன்னோட வேல்யூ என்னென்னு. அதனால் இதுக்கெலாம் நான் வந்து விழற ஆள் கிடையாது. மேபி இந்த விஷயத்தில் தான் பிரபஞ்சம் அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கலாம். நீங்கள் யார், அந்த பர்சனோட உண்மையான முகங்கள் என்ன அப்படின்னு கிழிச்சு காமிச்சிருக்கலாம். மேபி இந்த ரீடிங் மூலம் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க? அந்த திரும்ப வந்தால் அடித்து துரத்தி விடு, என்கிட்ட வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். ஸோ இந்த ரீடிங்கை பார்க்குற இந்த எனர்ஜி பொருந்துகிற எல்லாத்துக்குமே நோ எக்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அப்படியே தலைமொழிகிட்டு போய்கிட்டே இருங்க. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.